சரணமையப்பா சத்குருநாதனே சரணமையப்பா சாந்தஸ்வரூபனே சரணமையப்பா சரணகோஷ பிரியனே சரணமையப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சரணங்களாலே வளரும் மலை சலனங்கள் தீர்க்கும் சபரிமலை சரணங்களாலே வளரும் மலை சலனங்கள் தீர்க்கும் சபரிமலை பம்பை நதி ஓடி படிகள் பல ஏறி சுவாமியை தொடும் மலை தும்பை மலர் போல பக்தர் பல கோடி தரிசனம் பெருமலை இது பூதநாத சுவாமி பாதம் தாங்கும் திருமலையே சரணமையப்ப சுவாமி ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்ப சரணமையப்ப சரணம் சரணம் ஐயப்பா சரணங்களாலே வளரும் மலை சலனங்கள் தீர்க்கும் சபரிமலை சரணங்களாலே வளரும் மலை சலனங்கள் தீர்க்கும் சபரிமலை ஏந்துகின்ற ஈசன் தந்த மலையல்லோ கடலோடு துயிலாடும் மாலன் ஈன்ற மலையல்லோ திருவோடு ஏந்துகின்ற ஈசன் தந்த மலையல்லோ கடலோடு துயிலாடும் மாலன் ஈன்ற மலையல்லோ தருமம் இடமாற தவசி வடிவாக மணிகள் ஆடி வந்த மலையல்லோ முடிகள் பல கண்டு விடியல் வரும் என்று கூறும் யோக புரியுதுவல்லோ பல நாள் விரதம் பலனே அருளும் என பூதநாத சுவாமி சரணம் விழிக்கும் மலையல்லோ சரணமையப்ப சுவாமி ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்ப சரணமை சாமியே சரணமையப்பா சென்னை 13 ராயபுரம் அப்பையர் சந்து தொப்பை சந்து சதுப்பில் உள்ள அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பழைய வண்ணாரப்பேட்டை கிளை சார்பாக இன்று 14/12/2024 சனிக்கிழமை காலை கணபதி ஹோமமும் அதை முன்னிட்டு சிற்றுண்டியும் மதியம் மகா அன்னதானமும் அதை முன்னிட்டு மாலை ஐயப்ப பூஜையும் அதன் முன்னிட்டு மகா அன்னதானமும் நடைபெற்றது. எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி மிகவும் நன்றி சொல்வது, சென்னைக்கு மழை இல்லாமல் எங்களை சிறப்பாக நடத்தி வைத்த ஐயப்பனுக்கு மிக்க மிக்க நன்றி. மேலும் இதுபோல் பல்வேறு ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய ஐயப்பன் அருளை வேண்டுகிறோம். மேலும் எங்களுடைய பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், உறவினர்கள், அன்பர்கள், பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மிக சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவிடற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியே சரணமையப்பா. ராயபுரம் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பழைய வண்ணாரப்பேட்டையின் சார்பாக மண்டல கால மக உற்சவத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு 5ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக ஐயனின் அனுகிரகத்தால் மிகவும் சிறப்பாகவும் சீரோடும் நடைபெற்றது. காலை 4 மணி அளவில் கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. நண்பகல் 12 மணி அளவில் ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான மகா அன்னதானம் நாங்கள் பக்தர்கள் உழைப்போடும் பொதுமக்களுடைய ஆசியோடும் நல்லபடியாக நடந்தது. மாலை 6 மணி அளவில் ஐயப்பனுக்கு
அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நன்றி. சுவாமி சரணம்.